Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் மெத்தடில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2022 ரெகுலேஷன் 2017 கேட்டிருக்காங்க. பாருங்கள், a canal is to be excavated through a soil with C equal to 15 kilonewton per meter square. ஓகேங்களா? அப்போ கொகிஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பை ஈக்குவல் டு 20 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஆங்கிள் ஆஃப் ஷேரிங் ரெசிஸ்டன்ஸ். E ஈக்குவல் டு 0.9 அண்ட் G ஈக்குவல் டு 2.67. ஈன்றது வாய்ட் ரேஷியோ, ஜின்றது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நமக்கே தெரியும். த சைடு ஸ்லோப் இஸ் 1:1. இன்கேஸ் இப்போ ஒரு ஸ்லோப் இருக்குன்னு வச்சிங்களா, அந்த சைடு ஸ்லோப்பு ஹரிசாண்டலாக 1 feet போச்சுன்னா வெர்டிகலும் 1 feetன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான். அப்போ இந்த தீட்டா வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட்னு போட்டு tan theta ஈக்குவல் டு 1/1 எடுத்துக்கலாம். அப்போ தீட்டா வேணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/1 1 தான். அப்போ tan 1 எதுக்கு வருது, 45 டிகிரிக்கு வரும். அதை நம்ம எடுத்து தீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த தீட்டான்றதை என்ன சொல்லுவோம்னா பீட்டான்னு சொல்லுவோம். இங்கே நம்ம பீட்டா ஆர் ஐன்னு யூஸ் பண்ணுவோம், அது பார்க்கலாம். சரி, ரைட். அடுத்து த டெப்த் ஆஃப் கெனால் இஸ் 6 மீட்டர், அதாவது ஹெச்சோட வேல்யூ 6 மீட்டர். டிட்டர்மைன் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வித் ரெஸ்பெக்ட் டு கொகிஷன் when the canal runs full. இந்த கனல் வந்து வாட்டர் ஃபுல்லாக ரன் ஆகும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எஃபோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் வில் பி த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஃப் த கெனால் இஸ் ரேப்பிட்லி எம்ப்டைட். திடீர் அந்த தண்ணியெல்லாம் காலி பண்ணிவிட்டு அப்போ எவ்வளோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடில் அடிக்கடி கேட்பாங்க, அதனால் இது பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நம்பர் டைரெக்டாக கொடுக்கல, சார்ட்டும் கொடுக்கல. ஸோ கொஷினில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க சில கொஷினில். இதில் கொடுக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு சார்ட் தான் கொடுப்பாங்க, பார்க்கலாம். கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கிறேன். சியோட வேல்யூ, பையோட வேல்யூ, வாய்ட் ரேஷியோ, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எல்லாம். சைட் ஸ்லோப் 1:1, பை ஈக்குவல் சொன்ன மாதிரி தான் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/1 45 டிகிரி. டெப்த்து ஹெச் ஈக்குவல் டு 6 மீட்டர். சில டைம் வேறு வேல்யூ வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ 1ன்றதெல்லாம் ரவுண்டாக 45 வேறு வந்ததுனாக்கா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அழுத்தி tan எழுத்துங்க, tan இன்வர்ஸ் வந்துடும் 1/1. ஓகேவா? இதுவே உங்களுக்கு 1/2, 1/3 எது வருதோ அதை டைப் பண்ணி ஈக்குவேட் பண்ணுங்கள், டிகிரி வந்துடும். இங்கே எவ்வளோ இருக்குது, 45. ஸோ 45 டிகிரி. சரிங்களா? அடுத்து சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு யூனிட் வெயிட் நார்மலாக நமக்கு யூனிட் வெயிட் ஃபார்மில் தெரியும். G+SE இன்ட்டு காமா டபிள்யூ, காமா பேஸ் டபிள்யூ டிவைடட் பை 1+E. இதில் ஜின்றது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் வேணும்னாக்கா எஸ்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும், அதனால் 1. ஈயோட வேல்யூ 0.9, காமா டபிள்யூ டிவைடட் பை 1+E சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம். ஓப்பன் ப்ராக்கெட் 2.67 ப்ளஸ் 1 × 0.9 0.9 தான். ஓகேங்களா? க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு 9.81 இதை போட்டுட்டு டிவைடட் பை 1 + 0.9 1.9. ஓகேங்களா? ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 18.432. ஸோ 18.43 சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். நெக்ஸ்ட்டு சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் வேணுனாக்கா அதில் பாதி எடுத்துக்கிட்டாவே போதும். இருந்தாலும் நம்ம ஃபார்முலா படியே போயிடலாம். அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், காமா டபிள்யூ மைனஸ் பண்ணோம் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டில். ஸோ 18.43 மைனஸ் 9.81 ஈக்குவல் டு 8.62. ரைட்டா? வேணா கேல்குலேட்டரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 18.43 மைனஸ் 9.81 போட்டு கால்குலேட் பண்ணிட்டோன்னா நமக்கு 8.62 கிடைக்குது, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்குறோம். வென் கெனால் ரன்ஸ் ஃபுல்லாக ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம், 45 டிகிரி. அடுத்து பையோட வேல்யூ 20 டிகிரி. அப்படின்னும் போது எஸ்என்னோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம டேபிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ஐன்றது என்னது, ஐயினாலும் பீட்டானாலும் ஒன்று தான், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. பீட்டான்றது ஒன்றும் இல்லை, ஸ்லோப் ஆங்கிள் தான். ஐயினாலும் பீட்டானாலும் ஒன்று தான். ஸோ இப்போ 45 டிகிரின்னும் போது ஐயோட வேல்யூ 45 டிகிரி இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூ 20 டிகிரி. ஸோ பையோட வேல்யூ 20 டிகிரி அப்படின்போது இது நேராக வாங்க,
இது நேராக வாங்க, எந்த வேல்யூ காட்டுது 0.062, அப்போ வேல்யூ 0.062 எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு ஃபார்முலாவும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவிலே கொடுத்துருக்கோம். எஃப்சி ஈக்குவல் டு சி டிவைடட் பை காமா ஹெச் எஸ் பேஸ் என். ஸோ அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன், சி காமா ஹெச் எஸ் என். இப்போ இங்கே வந்து 2 கனால்ஸ் ஃபுல்லுன்னும் போது சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் எடுத்துக்கணும், அதனால் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சியோட வேல்யூ 15, சப்மெர்ஜ்டு யூனிட்டோட வெயிட்டு 8.62, இது ஹெச்சோட வேல்யூ 6, எஸ்என்னோட வேல்யூ 0.062. ஓகேங்களா. இது எடுத்து எழுதிக்க வேண்டியதான். எழுதிட்டு ஓகே 1 மினிட் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிடலாம். ஓப்பன் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு 15 டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் 8.62. ஸோ 8.62 இன்ட்டு 6 இன்ட்டு 0.062 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவேட் பண்ணனா 4.677 போகுது. ஸோ 68ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4.68. ஸோ இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. அடுத்து when it is completely and suddenly emptied, ஓகேங்களா, திடீர்னு காலி பண்ணிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐயோட வேல்யூ இது எப்பயுமே மாறாது, ஏன்னா ஸ்லோப்போட வேல்யூ, அதனால் 45 டிகிரி தான். பட் இங்கே வாட்டர் சேஞ்ச் ஆகும்போது என்ன பண்ணால் ரேஷியோ ஆஃப் சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் டிவைடட் பை டு த சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் இது எடுத்துக்கணும். இன்ட்டு பையோட வேல்யூ, சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் 8.62, சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டோட வேல்யூ 18.43 இன்ட்டு 20. ஓகேங்களா. இதை போட்டோன்னா நமக்கு 9.35 கிடைக்குது. நமக்கு டேபிள்லேருந்து ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கணும் இன்டர்போலேஷன் பண்ணுறதுக்கு. எதுக்காகனா டேபிளில் எக்ஸாக்டாக அந்த வேல்யூக்கு இருக்காது. இப்போது இதை அழிச்சிட்றேன். பையோட வேல்யூ நமக்கு 9.35க்கு தான் வேணும். 9.35ன்றது 10க்கும் 15க்கும் நடுவில் இருக்கும். ஓகேங்களா. 5 டிகிரிக்கும் 10 டிகிரிக்கும் நடுவில் இருக்கும். அப்போ பையோட வேல்யூ பாருங்கள், 5 டிகிரிக்கும் 10 டிகிரிக்கும் நடுவில் இருக்கும். அட் த சேம் டைம் 9.35க்கு நமக்கு ஐயோட வேல்யூ என்னது 45 டிகிரியா. அப்போ 45 டிகிரி எடுத்துக்கோங்க. 45 டிகிரியில் 5யோட வேல்யூ 0.13, 10 டிகிரியோட வேல்யூ 0.108. அதை எடுத்து எழுதிக்கிறோம். 0.136. ஓகே, கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய வேல்யூ வந்து 9.35 தான். அதை எடுத்து எழுதிக்கலாம். அதை எடுத்து எழுதுனதுக்கப்புறம் நமக்கு ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம் 2 புள்ளி, அதாவது எக்ஸு x1 y1 x2 y2ன்னு 2 வேல்யூ கொடுத்துருந்தானாக்க x, y வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x minus x1 divided by x2 minus x1 equal to y minus y1 divided by y2 minus y1. இதுதான் ஃபார்முலா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூவே x1ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் வேல்யூவே x2ன்னு எடுத்துக்கோங்க. நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா. அதே மாதிரி ரைட் சைடு வாங்க. ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் y1 y2, இதுதான் இப்போ எஸ்என் தான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு பதிலாக ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. வச்சுட்டு வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 9.35 மைனஸ் x1ஓட வேல்யூ 5. ஓகேங்களா. இந்த டிகிரிலாம் போட்டுட்ருக்க வேண்டாம், ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து x2ஓட வேல்யூ 10, x1ஓட வேல்யூ அகெயின் 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் y1ஓட வேல்யூ 0.136, அடுத்து y2ஓட வேல்யூ 0.108, அகெயின் y1ஓட வேல்யூ 0.136. இவ்வளோ தான் வேல்யூஸு. இது எடுத்து எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை, கேல்குலேட்டரில் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே செகண்டில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இல்லை நீங்கள் இதை ஷார்ட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கே டைம் சரியாக போய்டும் எக்ஸாமில். பார்க்கலாம் எப்படி போடலான்ட்டுன்னு. ஓப்பன் ப்ராக்கெட் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள், 9.35 மைனஸ் 5. ஓகேங்களா. டிவைடட் பை அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட் 10 minus 5. ஸோ 10 minus 5 க்ளோஸ் ப்ராக்கெட். அடுத்து ஈக்குவல் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி கேல்சி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஈக்குவல் டு வந்துடும். ஓகேவா. அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட் ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி சாரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஒய்க்கு பதிலாக நீங்கள் ஒய்ன்னு டைப் பண்ணிட்டாலும் சரி தான், இல்லை எக்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டாலும் சரி தான். ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி நான் ஒய்யே கொடுத்துக்கிறேன். ஒய் மைனஸ்
0.136 close bracket divided by again open bracket 0.108 minus 0.136 close bracket. Shift cal C, normal calculator again shift cal C காட்டும், y யூஸ் பண்ணதால ஏதோ ப்ராப்ளம் காட்டுது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்னே வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து சிஸ்டம் கால்குலேட்டரு. பட் நீங்கள் நார்மல் கால்குலேட்டரில் ஒய்யை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு கேல்சி ஆல்ஃபா எக்ஸ்ன்னு கேட்குது. நீங்கள் 2 தடவை ஷிஃப்ட்டு கேல்சி கொடுக்கணும். ஈக்குவேட் பண்ணால் 0.11164 இருக்குது. அதனால் 0.11 இந்த 6க்கு பதிலாக இங்கே 2ன்னு எழுதிக்கிறேன். அதுதான் வந்து எஸ்என்னோட வேல்யூ. ஓகேவா, எடுத்து எழுதிக்கிறேன். எஸ்என் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈஸி தான். சேம் அதே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எஸ் ஈக்குவல் சி டிவைடட் பை காமா ஹெச் எஸ்என்னு. இங்கே சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் யூஸ் பண்ணுறதால காமா சேச்சுரேஷன். ஸோ சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காமா சேச்சுரேஷன் வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ, அகெயின் எஸ்என்னோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணலாம். சியோட வேல்யூ பாருங்கள் 15 இருக்கா. அப்போது 15 டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் 18.43 இன்ட்டு 6 into 0.112. So 0.112 close bracket equate பண்ணனா 1.1118 வருது. 15 divided by 18.43 into 6 into 0.112 கொடுக்கணும். நான் 12 மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் 1.208 வருது. அப்போது 2 இந்த 8க்கு பதிலாக இங்கே 1 வச்சுக்கலாம். ஸோ 1.21 சரியா. இவ்வளோதான் சம்மு முடிஞ்சது. இதை நீங்கள் ரிசல்ட்டில் எடுத்து எழுதிக்கலாம். when canal runs full factor of safety equal to 4.68, when canal emptied factor of safety equal to 1.21. அவ்வளோதான் சரிங்களா. இவ்வளோதான் ரிசல்ட்டு. தேங்க்யூ. உங்களுக்கு நம்ம சம்மெல்லாம் பிடிச்சிருக்கு இல்லை புரியுது அப்படின்னா இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.